ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் டிஎன்பிசி அகாடமி. ஸோ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பாருங்கள். 6th தமிழ் நியூ புக்கில் இருக்க இயல் 4 தான் வந்து நம்ம நோட்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே நோட் போட்டு கண்டிப்பாக இதை வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மூதுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா அரை பேஜ்லேயே நான் வந்து முடிச்சிருந்திருப்பேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், மூதுரை ஃபஸ்ட்டு 2 செயல் இருக்குது சரிங்களா. மூதுரைன்ற ஒரு செயலும் துன்பம் வெல்லும் கல்வின்ற இன்னொரு செயல், மொத்தமே 2 செயல் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் செயல் பார்க்கலாம். மூதுரையோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். ஸோ நூலும் அதோட ஆசிரியரும் ரொம்ப 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 முக்கியம். அதை மறக்காம எல்லாரும் படிச்சு வச்சுக்கோங்க. மூதுரையோட ஆசிரியர் யாரு? ஔவையார். ஸோ அதுக்கப்புறம் பாட்டு பாருங்க. பாட்டு ரொம்ப 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 முக்கியமானது இந்த பாட்டு. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இந்த கிரீன் கலர்ல கொடுத்துருக்கதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும். மாசரனா குற்றம் இல்லாமல், சீர்தூக்கினா ஒப்பிட்டு ஆராய்ந்தால், தேசம்னா நாடு. ஸோ இந்த மூணே தான் வந்து சொல்லும் பொருளில் கொடுத்துருப்பாங்க. இதிலே அண்டர்லைன் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ அதுக்குன்னு நீங்கள் தனியாக பேஜஸோட தேவையில்லை. ஸோ இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா 4 லைன் தான். இந்த பாட்டோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மன்னனுக்கு அதாவது மன்னனையும் ஒரு கல்வி கற்றவனையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. ஸோ மன்னனுக்கு பார்த்தீங்கன்னா அவனோட நாட்டில் மட்டும்தான் அவனுக்கு பெருமை. ஆனால் கற்றவருக்கு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கு போனாலும் சரி அவனை வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ கற்றோருக்கு எந்த இடத்துக்கு போனாலும் அவங்களுக்கு வந்து சிறப்பு கிடைக்கும்னு சொல்ல வருவாங்க. ஸோ அதான் இந்த பாட்டோட அந்த பாட்டோட கருத்தே அது மட்டும்தான். ஸோ 4 லைன் 2 லைனில் அதோட மீனிங் சொல்லி முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி பாட்டு கொடுத்துருக்காங்கன்னா அதோட மீனிங் தெரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்கனாலே பாட்டை ஈஸியாக நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்குவீங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், நூல்வெளி. மூதுரையோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். ஔவையார் இயற்றிய நூல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி. ஸோ இந்த 3 நூல்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. சிறந்த அறிவுரைகளை கூறும் நூல் எதுன்னு கூட கேட்கலாம், மூதுரை. ஸோ அந்த மூதுரையில் எத்தனை பாடல்கள் உள்ளனன்னு பார்த்தீங்கன்னா 31 பாடல்கள் உள்ளன. மூதுரையில் எத்தனை பாடல்கள் உள்ளன? 31 பாடல்கள் உள்ளன. ஸோ ரொம்ப ஷார்ட்டான ஒரு செயல்னா அது இதுதான். ஷார்ட்டாக நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் புக் பேக் பாருங்கள். மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும் சொல்லி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. மாசற கற்க வேண்டும். இடமெல்லாம். ஸோ இது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா இடம் கூட்டல் எல்லாம் சொல்லிட்டு பிரித்து எழுதலாம். மாசற மாசு கூட்டல் அறன்னு சொல்லிட்டு வரும். குற்றம் கூட்டல் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர்னு வரும். சிறப்பு கூட்டல் உடையார் சிறப்புடையார்னு சொல்லிட்டு வரும். ஸோ அவ்வளோதான், மூதுரைன்ற செயல் கம்ப்ளீட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், துன்பம் வெல்லும் கல்வி. ஸோ இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இந்த பட்டுக்கோட்டைன்றது அவருடைய பட்டப்பெயர், ரொம்ப முக்கியமானது சரிங்களா. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், பட்டுக்கோட்டையில் பிறந்தவர்ன்றனால பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்னு வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், நூல்வெளி பாருங்கள். பாட்டு வந்து நான் பின்னாடி கொடுத்துருக்கேன். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். இவருக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் கவிஞர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா. ஸோ இவரோட இன்னொரு பேர் என்னது? மக்கள் கவிஞர். இவரோட சிறப்பு பெயர் மக்கள் கவிஞர். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் சரிங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த இது. அதுக்கடுத்து டைரெக்டாக பாட்டு. இந்த பாட்டு வந்து அர்த்தம் வந்து நீங்கள் டைரெக்டாக படித்தாலே உங்களுக்கு வந்து இந்த பாட்டோட அர்த்தம் வந்து புரிஞ்சிடும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பாட்டு கண்டிப்பாக படிக்கணும். பாட்டு பாருங்க. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே, நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே. இதில் நெறினா என்னன்னு பார்த்தீங்கன்னா வழி. நாட்டின் வழி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. நல்லவர்கள் தூற்றும்படினா ஸோ நல்லவர்கள் இகழும்படி வளர்ந்து விடாதுன்னு சொல்கிறாங்க. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது. மூத்தோர்னா யாரு? பெரியோர். மூத்தோர்னா யாரு? பெரியோர். பெரியோர்கள் சொல்லும் வார்த்தைகளை மீறக்கூடாது. முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. மாற்றார்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா மற்றவர். ஸோ அடுத்தவங்க பொருளை நம்பி என்றைக்குமே வாழக்கூடாதுன்னு சொல்கிறாங்க.
ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தன்மானம் இல்லா கோழையுடன் சேரக்கூடாது. அதாவது தனக்குன்னு ஒரு தன்மானம் இல்லாத எந்த ஒரு கோழையுடனுமே நம்ம சேரக்கூடாதுன்னு சொல்றாங்க. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும், வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேணும், வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும், பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். இந்த இடத்துல வற்றாமல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா குறையாமல். ஸோ இந்த பாட்டில் எக்ஸ்பிளைன் பண்ண வேற ஒன்றும் கிடையாது. பாட்டு நம்ம வந்து எளிய நடையில தான் இருக்கு. இப்போ நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து புக் பேக் பாருங்க. மாணவர் பிறர் டேஸ் நடக்கக்கூடாது, பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. தூற்றும்படினா இகழும்படி. நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். மூத்தோர் தான் இதில் வந்து ஆன்சர். அதுக்கடுத்து கைப்பொருள். ஸோ இதை எப்படி பிரிக்கலான்னு பாருங்க. கை கூட்டல் பொருள், மானம் கூட்டல் இல்லா. ஸோ இதை எப்படி சேர்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா மானம் இல்லான்னு சொல்லிட்டு சேர்க்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து கல்வி கண் திறந்தவர். இது பார்த்தீங்கன்னா ஒரு உரையாடல் மாதிரி இருக்கும். ஸோ நான் அதில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா லைன் பை லைனாக கொஸ்டின் வடிவில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்க. ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காமராஜர். ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எவ்வளோ பள்ளிக்கூடங்களை திறக்க முடிவு செஞ்சுருப்பாருன்னா 50,000 பள்ளிக்கூடங்களை திறக்க முடிவு செஞ்சுருப்பாரு. காமராஜர் பார்த்தீங்கன்னா 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி வேணும்னும், 3 மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி இருக்கணும்னும், 5 மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளி அமைய வேண்டும் என்றும் அவர் வந்து கூறியிருப்பார். காமராஜரை என்ன சொல்லி அழைப்பாங்கன்னா கல்விக்கண் திறந்தவர்னு சொல்லுவாங்க. அதை யார் வந்து காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார போற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியார். இந்த கொஸ்டின் டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஸோ அதுக்கப்புறம் அஞ்சாவது பாயிண்ட் பாருங்கள். காமராஜரின் சிறப்பு பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். இதெல்லாம் காமராஜரோட சிறப்பு பெயர்கள். அடுத்த 6வது பாயிண்ட்டு. காமராஜர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது எத்தனை தொடக்கப்பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன பார்த்தீங்கன்னா 6000 தொடக்கப்பள்ளிகள் மூடப்பட்டிருக்கும். 7வது பாயிண்ட்டு. இலவச கட்டாய கல்வி சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காமராஜர். 8வது பாயிண்ட்டு. மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காமராஜர். 9வது பாயிண்ட்டு. சீருடை திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜர். 10வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காமராஜர். அதுக்கடுத்து 11வது பாயிண்ட்டு. மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ள பல்கலைக்கழகத்திற்கு காமராஜர் பெயர் தான் சூட்டப்பட்டிருக்கு. 11வது பாயிண்ட்டு. நடுவண் அரசு 1976ஆம் ஆண்டு காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பிச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் காமராஜர் வாழ்ந்த இல்லங்கள் பார்த்தீங்கன்னா விருதுநகர் சென்னையில் வந்து இருக்குது. அடுத்த பாயிண்ட் 14வது பாயிண்ட்டு. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் தான் சூட்டப்பட்டிருக்கு. 15வது பாயிண்ட்டு. கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 2000 வருஷம், அதாவது 2/10/2000 ஆண்டு அமைக்கப்பட்டிருக்கு. 16வது பாயிண்ட்டு. ஆண்டுதோறும் காமராஜர் பிறந்த நாளான ஜூலை 15 நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கல்வி வளர்ச்சி நாளாக நம்ம வந்து கொண்டாடுகிறோம். ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். ஸோ இதோட மொத்தமே பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் 16 பாயிண்ட்டு தான். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லெசன் முடியுது. ஸோ புக் பேக் பாருங்கள். பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊரில் பள்ளிக்கூடம் இல்லைன்றதான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து பசியின்றி. இதை எப்படி பிரிக்கலாம்னா பசி கூட்டல் இன்றின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். படிப்பறிவு. ஸோ இதை எப்படி பிரிக்கலாம்னா படிப்பு கூட்டல் அறிவுன்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். காடு ப்ளஸ் ஆறு இதை சேர்த்தா என்ன வரும்னா காட்டாறுன்னு கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ அதுக்கப்புறம் கோடிட்ட இடம் பாருங்கள். குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க டேஸ் அறிமுகப்படுத்தினர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சீருடை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியார் தான் பாராட்டியிருப்பார். சரிங்களா? இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லெசன் முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணைப்பாடத்தில் பார்த்தீங்கன்னா நூலகம் நோக்கின்னு சொல்லிட்டு நூலகத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, டிஎன்பிசியில் அடிக்கடி இந்த லெசனில் இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நுழையும் முன்னில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. என்ன நூலகம்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நூலகம், அதாவது ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குதுன்னு
பார்த்தீங்கன்னா சீனாவில் இருக்குது, இரண்டாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம்னு சொல்லுவோம். அந்த நூலகத்தில் பார்த்தீங்கன்னா 8 அடுக்குகள் இருக்குமா, தரைத்தளத்தோடு சேர்த்து 8 அடுக்குகள். அதோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா 8 ஏக்கர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நூலக விதிகளை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரா அரங்கநாதன். அவரை பார்த்தீங்கன்னா நூலகவியலின் தந்தைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானது. நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்கலாம். ஈரா அரங்கநாதன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இருக்க 8 தளங்கள் பற்றி பார்க்கலாம். அந்த 8 தளங்கள்லையும் என்னென்ன நூல்கள் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், தரைத்தளத்தில் என்ன நூல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொந்த நூல் படிப்பகமும் பிரெய்லி நூல்கள். பிரெய்லி நூல்கள்ன்றது பார்வையற்றவர்களுக்கான நூல்கள் தான் பிரெய்லி நூல்கள்னு சொல்லுவோம். தரைத்தளத்தில் வந்து எத்தனை நூல்கள்? சொந்த நூல் படிப்பகமும் பிரெய்லி நூல்களும் இருக்குது. முதல் தளத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள் பற்றி இருக்குது. இரண்டாம் தளத்தில் தமிழ் நூல்கள் பற்றி இருக்குது. மூன்றாம் தளத்தில் பார்த்தீங்கன்னா கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள் பற்றி இருக்குது. நான்காம் தளத்தில் பார்த்தீங்கன்னா பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி பற்றி இருக்குது. ஐந்தாம் தளத்தில் கணிதம், அறிவியல், மருத்துவம் பற்றி இருக்குது. ஆறாம் தளத்தில் பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை பற்றி இருக்குது. ஏழாம் தளத்தில் பார்த்தீங்கன்னா வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ்திசை சுவடிகள் நூலகம் பற்றி இருக்குது. எட்டாம் தளத்தில் பார்த்தீங்கன்னா கல்வி, தொலைக்காட்சி, நூலகத்தின் அலுவலக பிரிவு பற்றி 8ஆம் தளத்தில் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். ஸோ இவங்கெல்லாம் நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள். காமராஜர் பார்த்திங்கன்னா படிக்காத மேதை. ஸோ இந்த 3 ஆப்ஷனை கொடுத்துட்டு 4வது ஆப்ஷன் காமராஜர் கொடுத்துட்டு நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களில் தவறானது எதுன்னு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதனால் நல்லா கவனமாக இதையும் படித்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிறந்த நூலகர்களுக்கு என்ன விருது வழங்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஈரா அரங்கநாதன் விருது தான் வழங்கப்படுது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதோட பார்த்திங்கன்னா நமக்கு அது முடிஞ்சு அந்த நூலகம் நோக்கின்ற லெசன் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ஈஸியானதும் கூட, இன எழுத்துக்கள்ன்ற இலக்கணம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப 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 ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? கான்செப்ட், அதாவது இந்த இணைய எழுத்துக்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும், எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிட முடியும். இதை மனப்பாடம் பண்ணிங்கன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ எப்படின்னு பாருங்கள். அதாவது சில எழுத்துக்களிடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் பார்த்தீங்கன்னா ஒற்றுமை உண்டுன்னு சொல்கிறாங்க. அந்த ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இணை எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இணை எழுத்துக்கள்லாம் என்னென்னு பார்ப்போம். 6 வல்லின மெய்யெழுத்துக்களும் இணை எழுத்துக்கள். சரிங்களா? 6 வல்லின மெய்யெழுத்துக்களும் 6 மெல்லின மெய்யெழுத்துக்களும் இணை எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. வல்லின மெய்யெழுத்துக்கள்னா கசடத்தபரன் ஞாபகம் வச்சுருப்போம், மேலே புள்ளி வச்சுக்கோங்க, அதான் வல்லின மெய்யெழுத்துக்கள்னு சொல்லியிருப்போம் போன இலக்கணத்தில். அடுத்து மெல்லின எழுத்துக்கள்னா கங்கன நம்மன. ஸோ அதுக்கு மெல்லின மெய்யெழுத்துக்கள்னா அதுக்கு மேலே புள்ளி வச்சா அதான் வந்து மெல்லின மெய்யெழுத்துக்கள். ஸோ எப்பயுமே வல்லின மெய்யெழுத்து, அதாவது வல்லின மெய்யெழுத்துக்களும் அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா வல்லின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் தான் வரும். அந்த மாதிரி மெல்லின மெய்யெழுத்தை தொடர்ந்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து தான் வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் எப்பயுமே வரும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ திங்கள்னு இந்த ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. இதில் இங்குன்றது பார்த்திங்கன்னா ஒரு மெல்லின எங்கன்னா நம்மனால வருதா. ஸோ இது வந்து ஒரு மெல்லின மெய்யெழுத்து. மெல்லின மெய்யெழுத்தை தொடர்ந்து எப்போதுமே ஒரு வல்லின எழுத்து தான் வரும். வல்லின மெய்யெழுத்து கிடையாது, வல்லின எழுத்து தான் வரும். அது என்னது? கா. கசட தபர. கான்றது என்னது? வல்லின எழுத்து. இங்குன்றது மெல்லின மெய்யெழுத்து. அதே மாதிரி இஞ்சுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு மெல்லின மெய்யெழுத்து. அதுக்கு பக்கத்தில் எப்பயுமே வரக்கூடியது சா. சரிங்களா? ஆமாம், இஞ்சு வந்தாலே அதுக்கு பக்கத்தில் வரக்கூடியது சாவா தான் இருக்கும். வல்லின எழுத்து. சரிங்களா? அந்த மாதிரி சந்தனம் இந்துன்றது பார்த்தீங்கன்னா ஒரு மெல்லின மெய்யெழுத்து. அதை தொடர்ந்து வரக்கூடிய தா பார்த்தீங்கன்னா ஒரு வல்லின எழுத்து. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் வரும். சரிங்களா? முதல்ல பத்தி இருக்கா, தீன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வல்லின எழுத்து. வல்லின எழுத்துக்கு அடுத்து என்ன எழுத்து வரும்? மெல்லின மெய்யெழுத்து வரும். அப்போ என்னது? இங்கு வருதா. ஸோ அதே மாதிரி மெல்லின மெய்யெழுத்துக்கு அடுத்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வல்லின எழுத்து தான் வரும். ஸோ இதுதான் என்னது? இணை எழுத்துக்கள்னு சொல்லுவோம். அப்போ இங்குக்கு இணை எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னது? கா வருமா? இங்குக்கு இணை எழுத்து கா வரும். இஞ்சுக்கு இணை எழுத்துனா என்ன வரும்? சா வரும்.
கரெக்டா? அந்த மாரி இந்துக்கு இணை எழுத்துனா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, நா வரும். ஸோ இந்த மாரி தான் அதோட இணை எழுத்துக்கள்லாம் வரும். இது வந்து நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு தேவையில்ல. புரிஞ்சாலே உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஸோ அடுத்தது பாருங்க, உயிரெழுத்துக்கள்ல பார்த்தீங்கன்னா, உயிரெழுத்துக்கள்லயும் இணை எழுத்து இருக்கு. அதாவது உயிரெழுத்துக்கள்ல குறிலுக்கு நெடிலும், நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. அதாவது ஆவுக்கு ஆ தான் இணை எழுத்து. அந்த மாரி நெடிலுக்கு குறிலும்னா, ஆவுக்கு ஆ தான் இணை எழுத்து. ஈக்கு ஈனா தான் இணை எழுத்து. சரிங்களா? குறிலெழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு கூட இணை எழுத்து இருக்கு. ஐக்கு என்ன இணை எழுத்து? ஈன்றது இணை எழுத்து. அவ்வுக்கு என்ன இணை எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா, ஊ தான் இணை எழுத்து. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இத நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஸோ அதுக்கடுத்து சொல்லில் பார்த்தீங்கன்னா, உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது கிடையாது. சரிங்களா? ஒரு வேர்டு இருக்குன்னா எப்பயுமே இப்ப எழுத்துக்கள்னு இருக்கு. இதுல எப்பயுமே ஏவுக்கு பக்கத்துல ஒரு உயிர் எழுத்து வரவே வராது. சரிங்களா? ஆனா அளபடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும்னு சொல்றாங்க. சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு தான் அங்க குடுத்திருப்பாங்க. எடுத்துக்காட்டு ஓதல். சரிங்களா? ஓ நெடில் ஓக்கு பக்கத்துல குறில் ஓ வரும். அந்த மாதிரி தூவும். ஸோ இந்த மாதிரி வரும். அளபடையில மட்டும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இணை எழுத்துக்கள்ல பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ் எழுத்துக்கள்ல ஆயுத எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து கிடையாது. சரிங்களா? தமிழ் எழுத்துக்களில் எந்த எந்த எழுத்துக்கு இணை எழுத்து கிடையாதுன்னு சொல்லி கேட்கலாம். ஆயுத எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து கிடையாது. சரிங்களா? ஸோ புக் பேக் பாருங்க. புக் பேக் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். நான் வந்து அதிகமாக கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா கான்செப்ட் புரிஞ்சாலே இது வந்து உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக போட்டுறலாம். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து எடுத்து வச்சு எழுதிக்கிட்டு இருக்கணும்னு இல்லை. இதில் இருக்கிறத கூட கொடுக்கலாம். இல்லை இதில் இதே மாதிரி மாடலில் கூட எக்ஸாமுக்கு கொடுக்கலாம். அதனால் நான் புக் பேக் வந்து அதிகம் எடுத்திருக்க மாட்டேன். பேசிக்காக இருக்கிறத மட்டும் நான் புரிஞ்சுக்கிறதுக்காண்டி எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ இது வந்து கற்ற பின்ல இருக்கும். இது இணை எழுத்து வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. தங்க பாப்பா அப்படின்ட்டு ஒரு பாட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்க இணை எழுத்தை மட்டும் நான் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ இந்த தங்க பாப்பா இதில் வந்து என்ன இணை எழுத்துனா இங்குக்கு இணை எழுத்து கா. அந்த மாதிரி சிங்க இங்குக்கு இணை எழுத்து கா. அந்த மாதிரி பஞ்சு இஞ்சுக்கு இணை எழுத்து என்னது சு. அடுத்து பண்டம் 3 சுழி இன்னுனாலே அதுக்கு இணை எழுத்து டா தான் வரும். சரிங்களா? அந்த மாதிரி 2 சுழி இன்னுனா என்ன வரும்? அதுக்கு இணை எழுத்து ரா வரும். அந்த மாதிரி இந்து வந்தால் அதுக்கு இணை எழுத்து தா தான் வரும். ஸோ இதெல்லாம் கான்ஸ்டன்ட் எப்பயுமே மாறாது. அந்த மாதிரி இம்முக்கு இணை எழுத்து எப்பயுமே பா தான் வரும். ஸோ இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்கன்னு கொடுத்துருப்பாங்க. மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம் பெறாத சொல் எதுன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் பாருங்க, இஞ்சுக்கு இணை எழுத்து சா. அப்போ இது இணை எழுத்து தான். இது இருக்கா? இஞ்சுன்றது என்னது? மெல்லின மெய்யெழுத்து. அந்த மாதிரி இந்துன்றது மெல்லின மெய்யெழுத்து. அதை தொடர்ந்து வல்லின எழுத்து வந்திருக்கு. ஸோ இதுவும் என்னது? நமக்கு அதாவது இணை எழுத்து தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னுன்றது பார்த்தீங்கன்னா ஞங்கன நமன. ஸோ இது வந்து மெல்லின மெய்யெழுத்து. அதை தொடர்ந்து என்ன வரணும்? வல்லின எழுத்து வரணும். ஆனால் இங்கே என்ன வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் தான் வந்திருக்குது. அது பார்த்தீங்கன்னா மெல்லின எழுத்து. ஒரு மெல்லின மெய்யெழுத்தை தொடர்ந்து வல்லின எழுத்து தான் வரணும். ஆனால் அங்கே மெல்லின எழுத்து வந்திருக்கு. ஸோ அப்போ நமக்கு வந்து இடம் பெறாத சொல் பார்த்தீங்கன்னா கண்ணில். இங்கே பார்த்தீங்கன்னா இம்முக்கு பக்கத்தில் பீன்ற இணை எழுத்து. அதாவது இம்முன்றது மெல்லின மெய்யெழுத்து. கசட தபர பான்றது வல்லின எழுத்து. சரிங்களா? அப்போ அது இணை எழுத்து தான். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து ஈ தான். அடுத்து தவறான சொல்லை வட்டமிடுக. இதில் பார்த்தீங்கன்னா கண்டான், வென்றான், நண்டு, வண்டுன்னு இருக்கு. ஸோ எப்பயுமே 3 சொல்லினா அதுக்கு பக்கத்தில் என்னதான் வரணும்? டா தான் வரும்னு நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். அதே மாதிரி 2 சொல்லினா பெரிய ரா வரணும். ஆனால் இங்கே சின்ன ரா வந்திருக்கு. சின்ன ரா பார்த்தீங்கன்னா எதில் வரும்னா இடையின வல்லினம் மெல்லினம் இடையினத்தில் வரும். சரிங்களா? இடையினம் நமக்கு இணை எழுத்துல கிடையாது. நமக்கு வல்லினம் மெல்லினம் தான் இடையினமே. ஸோ இணை எழுத்துல வரும். அப்படின்றப்ப நமக்கு கரெக்டான ஆன்சர் ஆ தான். மீதி இருக்கிறது எல்லாமே இணை எழுத்து தான். தவறான சொல்ல தான் வட்டமிட சொல்லியிருக்காங்க. ஸோ தவறானது வென்றான் தான். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப 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 முக்கியமானது. இது பார்த்தீங்கன்னா சிலபஸில் நமக்கு ஒரு செய்யுள்ள ஃபுல் டீட்டெயில்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது புக் பேக்கில் சும்மா பாட்டு மட்டும் கொடுத்து அதோட நூல் மட்டும் என்னன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை அந்நாடு வேற்று நாடா ஆகா தமவேயாமாயினும் ஆற்றுனா வேண்டுவது இல்.
இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பழமொழி 400. ஸோ பாடலும் அதோட ஆசிரியர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பாடல் நம்ம டீட்டெயில்டாகவே படிப்போம். ஸோ அது படிக்கும் போது நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ அடுத்து கலைச்சொல் அறிவும் பாருங்கள். கல்வினா என்னென்னா எஜுகேஷன், தொடக்கப்பள்ளினா என்னென்னா பிரைமரி ஸ்கூல், மேல்நிலை பள்ளினா என்னென்னா ஹையர் செகண்டரி ஸ்கூல், நூலகம்னா என்னது லைப்ரரி, மின் படிக்கட்டுனா எக்ஸ்கலேட்டர், மின் தூக்கினா லிஃப்ட்டு, மின் அஞ்சல்னா இமெயில், குறுந்தகடுனா காம்பேக்ட் டிஸ்க் சிடின்னு சொல்லுவோம் ஷார்ட்டாக, மின் நூல்னா இபுக், மின் நூலகம்னா லைப்ரரி, மின் இதழ்கள்னா என்னது மேகசின் வரும். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு இயல் 4 வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. ரொம்ப 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 ஈஸியான இயல் சரிங்களா. ஈஸியாக வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேஜஸ்ன்னு பார்ப்போம். மொத்தமே பார்த்தீங்கன்னா 5 பேஜஸ் தான். 5 பேஜஸில் இயல் 4 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து இந்த 5 பேஜ் மட்டும் படிங்க போதுமானது. புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா இது 10 பேஜ் கிட்ட இருக்கும். நான் 5 பேஜஸில் இந்த இயலை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் அந்த 5 பக்கம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 1/2 hour போதும் சரிங்களா. ஸோ 1/2 hourல நம்ம ஒரு இயலையே ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அடுத்து நைட்டு பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் இருக்குது. நல்லா தரவாக படிச்சுட்டு அந்த லைவ் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித் டிஎன்பிசி அகாடமி.